குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டயபிட்டிஸ் மிலிட்டஸ் சரிங்களா. இன்றைக்கி வந்து டயபிட்டிஸ் டே, ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் ஆர் வேர்ல்டு டயபிட்டிஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ November 14 இஸ் வேர்ல்டு டயபிட்டிஸ் டே. டயபிட்டிஸ்ன்னு சொன்னால் நம்ம பொதுவாக சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோம், அதனுடைய சுகர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ டயபிட்டிஸ் மிலிட்டஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய கரெக்ட் டெர்மினாலஜி. இது அப்படியே தமிழில் மாற்றினீங்கன்னா நீர் இழிவு நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது டயபிட்டிஸ்னால் உங்களோட சர்க்கரை அது வந்து உங்களுடைய யூரினில் ஸ்டோர் ஆகாமல் வெளில வருது. இந்த சர்க்கரைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே குளுக்கோஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ உங்களோட குளுக்கோஸ் வந்து உங்களோட உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் வெளியில் போகிறது தான் டயபிட்டிஸ் மிலிட்டஸ். ஏன்னா இந்த நேமை வச்சு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ வாட் இஸ் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ க்ரானிக் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம்னா என்னென்னா அனபாலிசம் ப்ளஸ் கேட்டபாலிசம். அடிஷன் ஆஃப் எனர்ஜி அல்லது அடிஷன் ஆஃப் ப்ராசஸ். ஒரு உங்களோட உடம்பு ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அனபாலிசம் சொல்லிக்கலாம் சரிங்களா. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதே எனர்ஜியை யூஸ் பண்ணி திரும்ப நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் கேட்டபாலிசம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போ மெட்டபாலிசம். அதில் டிஸார்டர் சரிவர இயங்கவில்லை என்றால் அது என்ன நிலைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ்க்கு கொண்டு போய் விடும். அதில் முக்கியமாக யார் அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் சரிங்களா. இன்சுலின்ற ஒரு ஹார்மோனுடைய தாக்கம், மெட்டபாலிசத்தில் வரக்கூடிய தாக்கமானது தான் என்னவா சொல்கிறாங்க, டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் சொல்கிறாங்க சரிங்களா. இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. டைப் 1 அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூனாக வரும், சின்ன வயசுலேயே வந்திருக்கும். இன்சுலின் டிபெண்ட் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் IDM அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து சின்ன குழந்தையிலே வரும், பிறக்கிறப்பே கூட இருக்கலாம், ஆர் 5 or 6 இயர்ஸ்லேயே வந்துடும் சரிங்களா. அது தனி, அது ஹெரிடிட்டிக்கலாக வர்றது பிறக்கிறப்பே இருக்கும் சரிங்களா. டைப் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. இது வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால வர்றது. 40 வயசுக்கு மேலே அதிகப்படியாக சொகுசு வாழ்க்கை, பெருசாக எனர்ஜி எதுவும் பண்ணுறதில்ல, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறதில்ல, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது தான் இந்த டயபிட்டிஸ் 2. கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. கருவுற்ற காலங்களில் பெண்களுடைய ஹார்மோன் லெவல் சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ்னால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ்னால வர்றது தான் கெஸ்டேஷனல் கருவுற்ற டயபிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து டைப் 2க்கு கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுடைய இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். மெட்டபாலிசம் அனாபாலிசம் மைண்டில் வச்சுக்கோங்க. as well as இன்சுலின் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த இன்சுலின்ற ஹார்மோன் எந்த கிளாண்டு சுரக்குதுன்னு கேட்பாங்க. கணையம் சுரக்கிறது சரிங்களா, பேன்க்ரியஸ் தான் சுரக்குது. அப்போ அந்த கிளாண்டுன்னு சொல்லும்போது அதில் எந்த பகுதி, எந்த பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லஞ்சர்ஹன்ஸ், தமிழில் லஞ்சர்ஹன் தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ கணையங்கிற ஒரு சுரப்பி, அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய பகுதி என்னென்னா ஐலட்ஸ் ஆஃப் லஞ்சர்ஹன்ஸ். அதில் 3 வகையான செல்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ஃபா செல், பீட்டா செல் அண்ட் டெல்டா செல். பீட்டா செல் தான் நமக்கு இன்சுலினை சுரக்கக்கூடியவர் சரிங்களா. அது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. இதனுடைய அதாவது ஃபங்க்ஷன் என்ன, இன்ஆக்ஷன் என்ன, ஆக்ஷன்ங்கிறத உள்ள பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. அப்போ ஆல்ஃபா செல்ஸ் குளுக்கோகானை செக்ரேட் பண்ணுது. டெல்டா செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது சரிங்களா. இவை ஒன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இவைகள் ஒன்றும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன்க்ரியாஸ் இஸ் ஆக்டிங் போத் அஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோக்ரைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய என்சைம்ஸோ அல்லது ஹார்மோனோ அது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கோ அங்கேயே சுரக்கணும், அதனுடைய ஆக்ஷன்ஸை அங்கேயே அது பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம சலைவரி கிளாண்டு, எச்சி சுரப்பி இருக்கு இல்லைங்களா, அது அங்கேயே சுரக்குது, அங்கேயே யூட்டிலைஸ் ஆகுது, அங்கேயே உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து எக்ஸோக்ரைனுக்கான எக்ஸாம்பிள் சரிங்களா. எண்டோக்ரைன் சொன்னீங்கன்னா, இப்போ கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின்ங்கிறது ரத்தத்தில் கலந்து அதை மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பண்ண ஆரம்பிச்சிருது. அங்கே மட்டுமே இருக்கிறது கிடையாது, அதுதான் எண்டோக்ரைன். ஸோ நாளமில்லா சுரப்பிகள், நாணமுள்ள சுரப்பிகள் சொல்லுவாங்க. நாணம் சொன்னால் அந்த ரத்த நாளம் சொல்லுங்களா, அந்த மாதிரி இது. ஸோ எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைனாகவும் செயல்படுவது பேன்க்ரியாஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் இதையே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதையே தமிழில் கொடுத்துருக்கேன், நத்திங் பட். ஸோ இப்போ நம்ம அனாபாலிசம், மெட்டபாலிசம் அண்ட் இன்சுலினோட ஃபங்க்ஷன் இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் ஏன் வருதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்றோன்னு எடுத்துப்போம்.
சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல சோறு தான் நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம். அதிகமாக சாப்பாடு வந்து சோறு தான். ஸோ அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு உணவை அரிசியாக இருக்கும்போது நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா லைட்டாக தித்திப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். சோறாக ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிங்கன்னா லைட்டாக தித்திப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தித்திப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட ஒரு ஃபார்மாக உங்களுக்கு தெரிய வருது. சரிங்களா? உள்ளே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அது என்னவாகும்னா குளுக்கோஸாக தான் மாறும். கார்போஹைட்ரேட் சேஞ்சஸ் இன்ட்டு கார்பு வந்து என்னவாக இருக்குது? குளுக்கோஸ். ஓகேங்களா? அதுவே நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிங்கன்னா என்னவாகும்? அமினோ ஆசிட்ஸாக மாறும் உங்களால். ஸோ அதை பற்றி பார்க்க தேவையில்ல. அதில் நிறைய குறைபாடுகளை கவாஷ்கர் மராஸ்மஸ் அப்படிலாம் டிசீசஸில் போகுது, அதை விட்டுருங்க. நம்ம கார்போஹைட்ரேட்டை மட்டும் பார்ப்போம். கார்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லிட்டா, ஸோ சோறு சாப்பிட்றீங்க, அப்போ உங்கள் உடம்புல என்ன ஆகுது? குளுக்கோஸ், சர்க்கரை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரைன்ற அந்த குளுக்கோஸ் அளவு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகும். அது என்னென்னா, உடம்புல சர்க்கரை அதிகமாகிடுச்சு, ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன சுரக்கணும்? இன்சுலின் சுரக்கணும். இன்சுலின் சுரந்ததுன்னு சொன்னால் அந்த சர்க்கரையை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? ஏன்னா நாளைக்கு தேவைப்படும். அடுத்த 5 மணி நேரத்துக்கு பசிக்கக்கூடாது, அதுக்கு தேவைப்படணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா உங்களோட லிவர் மசில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்குது. சரிங்களா? இதனால தான் நீங்கள் டயபிட்டிஸ் வந்தவங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கான டெஸ்ட் எடுக்கும்போது பிஃபோர் ஃபாஸ்டிங் அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் பார்ப்பாங்க. 110 ஒரு அளவு இருக்கும், 140 ஒரு டிஎல் லெவலில் சொல்லுவாங்க, 100 mm அந்த அளவில் எடுப்பாங்க. ஒரு சின்ன ட்ராப் வச்சிங்கனால அதை மல்டிப்ளை பண்ணி சொல்லிவிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110 இருக்கணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 70 to 110 இந்த ரேஞ்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 140 + 140 அதை இது வரைக்கும் இருக்கும். சரிங்களா? டியூ டு ஏஜ் இது கொஞ்சம் முன்னப்பின கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் இருந்தது என்னென்னா இன்சுலினுடைய அளவு எவ்வளோ குளுக்கோஸோட அளவு எவ்வளோ இருக்கலாம் சர்க்கரையில் அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஸோ இன்சுலின் என்ன பண்ணுது? அப்போ உடம்புல சர்க்கரை, அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், குளுக்கோஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்ன உடனேவே இன்சுலின் செக்ரெட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே கிளைக்கோஜன்னா நம்மளுடைய லிவர் அண்ட் மசில்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா? இதுதான் இன்சுலினோட வேலை. இதை யார் செக்ரேட் பண்ணுறா? பீட்டா செல்ஸ்ன்னு பார்த்தோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்க, எனர்ஜி உள்ளே போயிடுச்சு, எனர்ஜி ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, அது குளுக்கோஸாக இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இன்சுலின் சுரக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ வேலை செய்ய போகிறீங்க. அப்போ என்னப்பா நடக்கும்னா, நம்ம எனர்ஜி யூட்டிலைசேஷன் பண்ண ஆரம்பித்த உடனேவே உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் இன் பிளட் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அதிகமாக ரெஸ்பிரேட் பண்ணுவீங்க. ரெஸ்பிரேட் பண்ணும்போது எனர்ஜி ப்ராசஸ் நிறைய நடக்கணும், மைட்டோகாண்ட்ரியா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும். அதுக்கு திரும்ப குளுக்கோஸ் ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது ரத்தத்தில் குறைஞ்சதுனால அதில் ஏற்படும். உடனே என்ன ஆகும்னா குளுக்கோகானை செக்ரேட் பண்ண சொல்லும். அதாவது என்ன பொருள்னா, நீங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இல்லையா உடம்புல, அது என்னவா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க? கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த குளுக்கோகான் ஹார்மோன் யார் செக்ரேட் பண்ணுவா? ஐலட்ஸ் ஆஃப் லஞ்சர்ஹான்ஸ்லேயே ஆல்ஃபா செல்ஸ் செக்ரேட் பண்ணுறாங்க. இதை செக்ரேட் பண்ண சொல்லி உங்களுக்கு தேவையான ஆற்றலை, குளுக்கோஸை, கிளைக்கோஜனை உடைச்சி எடுக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது? உடைக்குது ப்ராசஸர். ஸோ கெட்டபாலிசம். சரிங்களா? இந்த மாதிரி நடக்கிறது தான். இப்போ இந்த இன்சுலின் குறைபாடு கம்மியாச்சுன்னு சொன்னால் உங்கள் உடம்புலேயே ரத்தத்துலேயே அதிகப்படியான சர்க்கரை அதிகமாக போயிட்டே இருக்கும். சர்க்கரை அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஏற்படும்? அது யூரினில் அதிகமாக வரும். இதனால் உங்களுக்கு டயபிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுறீங்க. அதான் மெட்டபாலிசம். க்ரானிக்காக இருந்ததுன்னா ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ற பொருள் வரும். சரிங்களா? ஸோ இது தமிழில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? என்னென்னா காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் காரணம் ஒன்று இருக்குங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு இருந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்குனா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல், இது வந்து டைப் 2 40 வயசுக்கு மேலே பெரும்பாலும் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பெரும்பாலும் அப்படி வரது கிடையாது. உணவு பழக்கம் தான் முக்கிய காரணம். ஹை ஃபேட், சால்ட் அண்ட் சுகர், HFSS ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. FSSI இந்த மாதிரியான ஃபுட்ஸை பேன் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நாட் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடலசன்ட் ஏஜ் பீப்புள். சரிங்களா? அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான சர்க்கரை அல்லது அதிகப்படியான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நஃபால்ட்னே சொல்லுவாங்க ஒரு கண்டிஷன், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு ஆல்கஹால் சாப்பிட்றது கிடையாது, 15-16 வயசு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குழுன்னு இருப்பார், குண்டாக இருப்பார். அந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் உருவாகுது. லிவரை வந்து என்ன ஆகுது? கொழுப்புனால அதை உங்களுடைய நார்மல் ப்ராசஸ்லாம் பண்ண முடியாத அளவுக்கு திணறுது. அதை நஃபால்டுன்னு ஒரு கண்டிஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டியூ டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு டயபிட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸசைஸே பண்ணுறதில்லை அப்படின்னாலும் வரும், மறந்துடும். சரிங்களா? அந்த வேலையவே. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் லீட்ஸ் டு கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. கருவுற்ற காலத்தில் பெண்களுடைய
ஹார்மோன்ஸ் ஏற்றத்தாழ்வுனால இது வரும். சரிங்களா. அதர் கண்டிஷன் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரின் சிண்ட்ரோம். உங்களுடைய கர்ப்பப்பையில் சிஸ்ட் வருது, கட்டி வருது பார்த்தீங்களா, சின்னதாக நிறைய கட்டி வரும், அதனால் ஏற்படுறதுனால கூட உங்களுக்கு வரலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ நம்ம சிம்டம்ஸ் பார்க்கலாம், என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நமக்கு படம் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இல்லையா. வசூல்ராஜ் MBBSல கமலை கேட்பாங்க, அதில் இவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவார், பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேகியா அப்படின்லாம் சொல்லுவார். சரிங்களா. பாலியூரியானா என்ன, அடிக்கடி யூரினேஷன் போகிறது, பாலினா மினின்னு அர்த்தம். ஸோ அடிக்கடி யூரின் போகிறது. பாலிடிப்சியானா அடிக்கடி தாகம் எடுக்கிறது, தண்ணி குடிக்கணுன்ற ஃபீல் வருது. சாப்பிடணுன்ற பசி. பாலிஃபேகியானா சாப்பிட்றது. அது மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். சரிங்களா. திடீர்னு ஆளே உடஞ்சிட்டாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஃபெட்டிக், சும்மா சின்ன வேலை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப களைப்பாக தெரியும். பிளர்டு விஷன், இதுக்கு DR ஒரு காரணமாக இருக்குங்க. டயபிட்டிஸ் ரெட்டினோபதின்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது குளுக்கோபதி. சரிங்களா. இது ஆப்டிக் நர்வ், உங்களுடைய கண்ணுலேருந்து ஐபால் எப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கேருந்து வெளில போகிற ஒரு நர்வ் தான் ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. இது எங்கே போய் கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் கனெக்ட் ஆகும். சரிங்களா. இங்கேருந்து இந்த நரம்பு என்ன பண்ணுதுன்னா இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்தை அது இமேஜாக ரெட்டினாவில் விழித்திரையில் விழுது. இதுதான் விழித்திரை ஃபுல்லாக. ஸோ இங்கே விழித்திரையில் விழுந்ததுக்கப்புறமா இதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பிரெயினுக்கு கொண்டு போய் சென்ஸ் பண்ண வைக்கிறது இந்த நர்வ் தான். சரிங்களா. இதுலேயே பாதிப்பு ஏற்படுதுன்னா அது குளுக்கோபதி. சரிங்களா. அதே ரெட்டினோபதின்னு சொன்னால் இந்த விழித்திரையில் பிரச்சனையாகும். டியூ டு ஹை ப்ரெஷர் தான். இது பல விஷயங்களை பாதிக்குங்க கண்ணில். சரிங்களா. அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. பிளட் விஷன் இஸ் மெயின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டயபிட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ புண்ணு வந்து ரொம்ப பொறுமையாக ஆறுங்க, ஸ்லோ ஹீலிங். சரிங்களா. புண்ணு வந்து என்ன நடக்குது, ரொம்ப பொறுமையாக ஆறும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த உறுப்பே எடுக்கிற அளவுக்கு ஆம்பிடேட் பண்ணுற அளவுக்கு போயிடும். சரிங்களா. ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி நோய் தொற்றுகளுக்கு இதாகுங்க. ஏன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். மெட்டபாலிசம் கரெக்டாக இல்லைனா உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. டிங்லிங் அண்ட் நம்னஸ், அப்படியே மறுத்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா. அது பெரும்பாலும் கால் கட்டவரலையோ கைகள்லையோ ஏற்படும். லோ சுகர் கண்டிஷன்ஸ்னால ஏற்படுறது. அது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரிங்களா. டார்க்கனிங் ஆஃப் ஸ்கின், முகங்கள்லையோ அல்லது ஒரு சில பகுதிகளில் ரொம்ப இயல்புக்கு மாறாக ஒரு கருப்பு தெரியும். அகாந்தாசிஸ் நிக்ரிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே டயபிட்டிஸ் மெலிட்டஸோடைய சிம்டம்ஸ் தான். இதை பார்க்கும்போது நமக்குலாம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும், அப்படி கிடையாது. ஸோ கிளினிக்கல் கண்டிஷன்ஸோட டாக்டர்ஸ் சொல்கிறது தான் உண்மை. சரிங்களா. ஸோ அப்படிலாம் யோசிக்க தேவை. ஸோ பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் டயபிட்டிஸை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க சார், நான் மருந்தெல்லாம் எடுக்கல சார், அதுக்காகலாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு கூட இதை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளட் சுகர் லெவல் இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது ஒரு கண்டிஷன். உடம்புல நான் சொன்ன இல்லையா, சக்கரை அதிகமானவொடனே இன்சுலின் செக்ரேட் ஆகி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆனால் அப்படி விட்டுறீங்க. நீங்கள் இன்சுலின் வந்து உடம்புல இருக்கலன்னு தெரியுது, இருந்தாலும் கண்டுக்கத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அந்த கண்டிஷன் ஹைப்பர். கம்மியாக இருந்ததுன்னா ஹைப்போ. லோ சுகர் சொல்கிறாங்க இல்லையா, அது ஹைப்போ. சரிங்களா. இதை மாதிரி இருந்துச்சுன்னா லாங் டேர்மில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் நர்வ்ஸை பாதிக்கும், ஆர்கன்ஸை பாதிக்கும், இருதய நோய்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நியூரோபதி, நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை பாதிச்சுன்னு சொன்னால் ஸ்ட்ரோக்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு பேராலிசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா. ஸ்ட்ரோக்குன்றதும் ஒரு கண்டிஷன், பேராலிசிஸ்ன்றது ஒரு தனி கண்டிஷன். இதெல்லாம் அதோட எஃபெக்ட்ஸில் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பாதிக்கும், நியூரான்ஸோட பாதிப்பினால ஏற்படுறது. அடுத்தது நெஃப்ரான்னா கிட்னியை பாதிக்கும். கிட்னியில் இருக்கக்கூடியது தான் பேசிக், இது தான் பிரெயினோட பேசிக். இது வந்து செல்ஸ் வந்து நர்வ் செல்ஸு. கிட்னியோட பேசிக் செல்ஸ் வந்து நெஃப்ரான் சொல்லுவாங்க. நெஃப்ரோபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்னியை வந்து பொட்டன்ஷியலாக பாதிக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோட்டீன் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். உள்ள குளோமரல்ஸ் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. GFR ரேட்லாம் வந்து உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். உங்களுடைய ப்ரோட்டீன் என்னென்னலாம் ஒரு உடம்புல கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறமா அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த GFR கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரோட்டீனை வந்து மாற்றுது, ஃபில்ட்ரேட் எவ்வளோ பண்ணுது, ப்ரோட்டீன் எவ்வளோ உள்ள இதாகுது, கிரிட்டனைன் வேல்யூ, கிரிட்டனைன் இது அதிகமாக போயிட்டே இருக்க உங்களோட கிட்னி லெவல் ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கிட்னி டேமேஜுக்கான ஹைப்பர் கிளைசிமியா கண்டிஷன் ஆர் இம்ப்ராப்பர்
இன்சுலின் செக்ரேஷனை நீங்கள் அப்படியே மருந்து எடுக்காமல் விட்டிங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் விடும். ஐ டேமேஜ், நான் சொன்ன மாதிரி ரெட்டினோபதி, சரிங்களா, ஃபுல்லாகவே நீங்கள் ஐசைட்டை லாஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் கூட வருங்க. ரொம்ப அது ஒரு மோசமான ஒன்று. ஸோ டயபிட்டிஸ் ரெட்டினோபதியை மட்டுமே தனியாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லீடிங் காஸ் ஆஃப் விஷன் லிங்க்டு டியூ டு டயபிட்டிஸ். நிறைய பேருக்கு இந்த கேட்ராக்ட் வருது பார்த்தீங்களா, அது கூட இது ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. டயபிட்டிஸ் இருந்தால் கேட்ராக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி டிடெக்ஷன், நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயட்ஸை ஃபாலோ பண்ணலாம். WHO என்ன சொல்லுதுன்னா 3 ஒருவருக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். டாக்டர்ஸோடைய ஆப்தமாலஜிஸ்டோடைய கன்சிடரேஷனை பொறுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை நிர்வகிக்கணும். அது ரொம்ப முக்கியம். 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து லேசர் தெரப்பி, இன்னொன்று வந்து VEGF இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அடுத்தது விட்ரோட்டோமின்னு சொல்லுவாங்க, விட்ரஸ் லேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த விஷனை பாதுகாத்தல், அதை மாதிரியான விஷயங்களை பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ இந்த பார்வை ஸ்கீமை மட்டுமே 3 மார்க்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. பார்வை ஸ்கீம்ன்றது என்னென்னா இந்த கேட்ராக்ட் இருக்கா இல்லையா, ஐ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான ஸ்கீம், சரிங்களா. ஸோ இது டெக்னாலஜி மூலமாக பண்ணதுனால இதுக்கு பேர் பார்வைன்னு சொல்கிறாங்க. உடனே டயக்னைஸ் பண்ணி சொல்லிவிடும், ஒரு ஆப் மூலமாகவே அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதை அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வகித்தலுக்கு டயட் மேனேஜ்மெண்ட். டயட் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அதுக்கு தனியாக படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட சஜஷன்ஸ் கேட்குறது பெட்டர். அவங்க உங்களை நிர்வகிச்சாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பணக்காரங்க செஞ்சிட்ருக்காங்க. பட் சொல்கிறேன், இதுக்கான அந்த சிஸ்டத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும். கரெக்டான பேலன்ஸ் டயட்டாக சாப்பிட்றது, சரிங்களா. ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் தான் நிறைய கீரை சாப்பிடுங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டயபிட்டிஸ் பர்சன்ஸ்க்கு நிறைய சொல்லுவாங்க. அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி இல்லாமல் கார்பு ஐட்டத்தை குறைச்சணும், சரிங்களா. அது மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வருது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பெஸ்ட்டு வாக்கிங், சரிங்களா. 45 to 1 hour டெய்லி நடந்தாங்கனாலே போதும், சரிங்களா. மானிட்டரிங் பிளட் சுகர் லெவல், குளுக்கோமீட்டர். என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி அளக்குறாங்கன்னா சர்க்கரை அளக்கிறது தான் குளுக்கோமீட்டர். சின்னதாக ஒரு பிஞ்ச் பண்ணாங்கன்னா அப்படியே டக்குன்னு அந்த பிளட்லேயே வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மெடிகேஷன் அட்ஹரன்ஸ், மருந்தை கரெக்டாக கடைபிடிக்கணும். நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. நீங்கள் ரெகுலராக கொண்டு வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டீங்க, அதாவது 110 பிஃபோர் ஃபாஸ்டிங், ஆஃப்டர் 140 ஆஃப்டர் ஃபாஸ்டிங் அப்படின்ற கண்டிஷன் வந்துட்டிங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஹெல்த்தி டயட்டையும் ப்ராக்டிஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மெடிசன்ஸ் இஸ் நாட் நீடட், சரிங்களா. மொபைல் ஹெல்த் இனிஷியேட்டிவ், இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். கிளினிக்ஸாகவும் கொடுக்குறாங்க, ப்ரோக்ராம்ஸ் கேம்ப்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, முகாம் விட்டு உங்களுக்கான செக் பண்ணுறாங்க, அதுக்கானது. கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி இன் டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். இது என்ன சார் கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி? தீபாவளி வந்தால் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குலோப்ஜாம் சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்க, சரிங்களா. ஒரு சில ஸ்டேட் ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் சுகர் இன்டேக்குன்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதை மாதிரியான விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சுகர் ஃப்ரீ அந்த சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம், சரிங்களா. ரோல் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். பெரும்பாலும் இதை சார்ந்து வரக்கூடிய நெப்ரோபதி, நியூரோபதி அது சொல்ல அது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சர்ஜரிக்கு எல்லாத்துக்குமே உண்டு. ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நிறைய கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி டேப்லெட்ஸ் மட்டுமே, இன்சுலின் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிட்டிங்கன்னா மந்த்லி ஒரு 5 to 7Kங்கிறது ரொம்ப நார்மல். அதுக்கு மேலே தான் செலவாகும். ஸோ ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கவங்களுக்குலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை காஸ்ட், சரிங்களா. அடுத்தது தமிழ்நாடு காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம்ஸ். என்னென்ன மெஷர்ஸ் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறீங்கன்னா 1 or 2 ஸ்கீம்ஸ் தான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே எதில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஏன்னா இது பரவாது, இது ஹார்ட் அட்டாக், அடுத்தது ஸ்ட்ரோக்ஸு, பிரெயினில் வரக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பரவாதது. ஹைப்பர் டென்ஷன், பிபி, இதெல்லாமே NPCDCS அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பார்க்குறாங்க, சரிங்களா. மக்களை தேடி மருத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா யுனிக் இன் இந்தியா, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்று தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வருமுன் காப்பு திட்டம், ப்ரிவென்ஷனுக்காகவே ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடங்கள் ப்ளஸ் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ எல்லாருக்குமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ NCD கிளினிக்னே தனியாக இருக்குது, அதுக்காக வச்சுருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், CM சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதோடைய காஸ்ட்டு அல்லது இதுக்கான இன்சூரன்ஸஸ் நான் சொன்னாலே ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் க்ளைம் பண்ண முடியும்.
அம்மா கிளினிக்ஸ்னு சொல்லி தனியாக இருக்குது, மினி கிளினிக்ஸ் அதுக்காக வச்சுருக்காங்க. ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் தனியாக கண்டக்ட் பண்ணி டைப் 1 சின்ன பசங்களுக்குலாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கும் செக் பண்ணுறதுக்காக ஒரு மெஷர்ஸ் இது கீழே நிறைய வருதுங்க. இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் கீழே தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பூச்சி வந்துச்சுன்னு சொன்னால் அது சொல்லுவாங்க டிவார்மிங் டே, அதுக்கெலாம் செக் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஃபிலரியாசிஸ் அந்த கண்டிஷன், யானை கால் சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்ராஃப்டி உச்சிச்சிரியா, அதனால் காசு ஆகுறது. ஸோ அந்த விஷயத்துக்கெலாம் வந்து இதை செக் பண்ணுறாங்க, அதுக்கான டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் கீழே வருது. ஈவன் ஐசைட் அதுக்குமே செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் கீழே நிறைய வருது. இதுவும் ஒன் ஆஃப் இது. அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க. சஞ்சீவனிங்கிறது பொதுவாக டெலிமெடிசன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸை பார்க்கறதுக்கு, ஒரு சில ரிமோட் ஏரியாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலையும் டயாபிட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த இது அப்படியே தான் தமிழில் தான் இருக்குது. இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இது சும்மா என்னெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி. கிட்னி சொன்னால் நெஃப்ரோபதின்னு சொன்னேன். பெரிஃபரல் நியூரோபதின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா உங்களுடைய கால் இந்த மாதிரியான பகுதிகளெலாம் ரொம்ப பாதிக்கும். சின்னதாக காலில் வலி வருது அப்படின்லாம் சொன்னாங்களா, அப்படிலாம் இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்யூசல் சென்சேஷன் ஆஃப் வாக்கிங் ஆன் காட்டன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதுக்கும் தனித்தனி சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க தேவை, சும்மா அதுக்காக போட்டிருக்கேன். ஸ்ட்ரோக்ஸ் வரதுக்கான காரணங்கள், இந்த மாதிரி டயாபிட்டிஸ்னால நிறைய விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஹேவ் டு டேக் இட் இன் அ சீரியஸ் இஷ்யூ, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை பற்றின நோட்ஸ் வேணும், இல்லை இதை பற்றின விஷயங்கள் என்ன அடிஷ்னலாக வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் திஸ் நம்பர். ஓகே, தேங்க்யூ.